Hello friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா AWX டவரோட டேஷ்போர்ட் ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து AWX லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த டிஃபால்ட் லாகின் தான் லாகின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து டிஃபால்ட் கமெண்ட். ஸோ இதை நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வரும். ஸோ அது மூலமாக தான் நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அட்மின்குள்ளே போய் யூசர் டீட்டெயில்ஸ் தென் வந்து எடிட். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ யூசர் டைப் வந்து சேம் தான், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஸோ அதை கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் வந்து நான் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டேஷ்போர்ட். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோஸ்ட் மட்டும் தான் இருக்குது இதில். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு ஹோஸ்ட் எதுவுமே இல்லை. அண்ட் வந்து இன்வென்ட்ரி வந்து 2 இருக்குது. அண்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து 2. ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். தென் வந்து நம்ம வந்து ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஆர்கனைசேஷன் டிஃபால்ட். ஸோ இதுக்கு நமக்கு அடிஷ்னலாக நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆட் கொடுத்து இங்கே வந்து நம்ம வந்து நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா DevOps Hub ப்ராஜெக்ட். அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து சேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் மட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சஸ் லெவல். ஸோ என்ன லெவல்லாம் ஆக்சஸ் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ யூசர் நேம் இங்கே கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. அண்ட் வந்து டீம்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், குரூப் ஆஃப் டீம்ஸும். அண்ட் வந்து என்வரன்மெண்ட். ஸோ இதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணல இப்போதைக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆர்கனைஸ் வந்து பண்ணுறேன் பேசிக்காக. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து டெமோ ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் கொடுத்து நேம் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன நேம் கொடுத்துக்கணும். அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஆர்கனைசேஷன் நம்ம இப்போ நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா DevOps Hub இல்லை ப்ராஜெக்ட் அல்லது டிஃபால்ட். ஸோ எதனா கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து சோர்ஸ் டைப். ஸோ இப்போ நம்ம என்ன சோர்ஸ் டைப் மூலமாக யூஸ் பண்ண போகிறோம், இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்றது பார்த்து கொடுக்கணும். ஸோ மேனுவலாக இல்லை கிட்டா அப்படின்ட்டு. ஸோ மேனுவல் பார்த்தீங்கன்னா மேனுவலோட ப்ராஜெக்ட் பேஸ் பார்த்து கொடுக்கணும். ஸோ என்ன அப்படின்ட்டு. ஸோ சப்போஸ் நீங்கள் கிட்டு கொடுக்குறீங்கன்னா கிட்டு கொடுத்து கிட்டோட சோர்ஸ் கோட் கொடுத்துக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்டாக வந்து ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரி பொறுத்து. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இதில் எடிட் கொடுத்துட்டு DevOps Hub SCM அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு என்வரன்மெண்ட் தெரியும் அப்படி எதனா கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்வரன்மெண்ட்டுங்க கொடுத்துக்கலாம். சர்ச் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணலை. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா கிட். ஸோ நான் வந்து கிட்டு தான் யூஸ் பண்ணுறேன் ரெபாசிட்டரியா. ஸோ அதனால் கிட் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து அந்த கிட்டோட ஃபைல் பாத் YAML ஃபைலோட பாத். ஸோ இதுதான் அந்த YAML ஃபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் DevOps Hub Official. ஸோ இதான் வந்து அந்த பிளேபுக் YAML ஃபைல். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஸோ நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டு தான். ஸோ கனெக்ஷன் வந்து லோக்கல். அதர் ஃபேக்ட் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து பிங் பண்ணுறது அண்ட் வந்து ஒரு சாம்பிள் ஃபைல் கிரியேட் பண்ணுறது அண்ட் வந்து அப்டைம் செக் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் இதை சேவ் கொடுத்துட்டு சப்போஸ் இங்கே வந்து நம்ம வந்து ஹப்பில் வந்து எதனா சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து சிங்க் கொடுத்துக்கலாம். இல்லைனா வெப்ஹூக் மூலமாக எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து சிங்க் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் வந்து சிங்க் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து ஜாப் ரன் ஆகும். இந்த ஜாப் வந்து எங்கே ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே போயிடும் ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்களா DevOps அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு சேம்டு. ஸோ தென் வந்து கிரெடென்ஷியல். ஸோ கிரெடென்ஷியல் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ நான் எதுவுமே கிரியேட் பண்ணலை. இப்போ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் கொடுத்துட்டு பேஸ்ட் ஆன் த டைப். ஸோ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், அமேசான் AWS யூஸ் பண்ணுறோமா இல்லை கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோமா இல்லை சைபர் ஆர்க்கு. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், சப்போஸ் நம்ம மிஷின் லெவல் யூஸ் பண்ணால் மிஷின் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெட் ஹேட். ஸோ எல்லா டைப்பும் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம எது வேணுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எதுவுமே இப்போ யூஸ் பண்ணலை. ஸோ தென் வந்து டெம்ப்ளேட். ஸோ நம்ம டெம்ப்ளேட் மூலமாக தான் வந்து ஜாப் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம எல்லா ஜாபுக்குமே எல்லா இதுக்குமே வந்து நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம வந்து நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட். இது வந்து நான் கிரியேட் பண்ண டெம்ப்ளேட். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எடிட் டெம்ப்ளேட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த நேம் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் கொடுத்துருக்கேன் சும்மா. அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அது வந்து டைப் வந்து ரன்னாக செக்கான்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து ரன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம ரன் தான் பண்ண போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஃபைல். ஸோ இன்வென்ட்ரி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூவாக கிரியேட் பண்ணேன். அண்ட் வந்து டெமோ. ஸோ நான் டெமோவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் இது கொடுத்தீங்க அப்படின்னா இது நம்ம வந்து லான்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்வென்ட்ரி. ஸோ அதனால் டிஃபால்ட்டாகவே நான் கொடுத்துட்டேன் இன்வென்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் இப்போ தான். ஸோ SCM மூலமாக. ஸோ அதை கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து என்வரன்மெண்ட் வந்து நம்ம எதுவும் கிரியேட் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளேபுக்.
ஸோ ப்ளே புக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து நம்ம வந்து சோர்ஸ் கோட் ஆட் பண்ணது. ஸோ இந்த ரெபாசிட்டரியில் என்ன YAML ஃபைல் இருக்கோ நமக்கு அது வந்து இங்கே வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதான் அந்த ப்ளே புக். ஸோ ஒன்ஸ் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் நீட்லேயுமே கொடுத்துக்கலாம். பட் இதுதான் வந்து நமக்கு வந்து மேண்டட்ரி. அண்ட் வந்து லிமிட் கொடுத்துக்கலாம். என்னென்ன ரேஞ்சுக்குள்ளே அந்த ஹோஸ்ட் வந்து ரன் ஆகணும், ஜாப் ஸ்லைசிங், ஸோ எல்லாமே நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ப்ளே புக்கில் வந்து டேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேக் கொடுத்துக்கலாம். டேக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும்னா அந்த ஸ்கிப் கொடுத்து இங்கே டேக் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே லான்ச் இருக்கும். அண்ட் வந்து ஸோ இங்கேயே வந்து இந்த லான்ச் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் வந்து இங்கே ஷெடியூல் ஆகும், இங்கே ரன் ஆகும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஜாப் வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜாப் இங்கே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் ரன்னிங் ஆகிட்டு ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சக்ஸஸும் ஆயிடுச்சு அதுக்குள்ளே நமக்கு. ஸோ ஆன்சிபிள் ப்ளே புக் வந்து ரன் ஆகுது. ஸோ இது பேசிக்காக உள்ளது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பிங் டெஸ்ட். பார்த்தீங்கன்னா பிங் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பிங் லோக்கல் ஹோஸ்ட் மூலமாக இருக்குது. ஸோ ஓகே ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங் ஆகிருக்கு. அண்ட் வந்து சாம்பிள் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் லோக்கலாக. ஸோ இது வந்து நான் வந்து டாக்கர் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறதால கண்டெய்னர் தான் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து உடனே டெலிட் ஆகிடும். ஓகே. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அப் டைம் வந்து பண்ணியிருக்கோம். அப் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து லோக்கல் ஹோஸ்ட் வந்து ஓகே ஸ்டேட்டஸ் வந்து 3 அண்ட் வந்து சேஞ்ச் வந்து 2. ஸோ அன்ரிசர்வ்டு வந்து 0. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜாப் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் வந்து ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரான் ஜாப் மாதிரி தான். லைக் இது எப்படி நம்ம ஷெடியூல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எவ்ரி டைம் வந்து நமக்கு வந்து எவ்ரிடே வந்து ஜாப் வந்து ரன் ஆகணும் இந்த மார்னிங் டு ஈவினிங். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைமிங் வந்து ஷெடியூல் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாப் நான் அதுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஜாப்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஷெடியூல் பண்ணி கொடுக்கலாம் இங்கே. ஸோ நேம் கொடுத்துக்கிட்டு அண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டார்ட் டைம் அந்த டைம் ஜோன் உங்களுக்கு ரன் ஆகுன்றது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து ரிப்பீட்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன மினிட்ல, ஹவரில், டேயில், ஸோ இதுமாதிரி நம்ம வந்து தேவையானதை கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் இங்கே கொடுத்தப்பறம் இங்கே ஜாப் ஆட் ஆகிடும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து இங்கே ஜாப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளீனப் வந்து ஆக்டிவிட்டி ஷெடியூல் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் ஜாப் நெக்ஸ்ட் ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேட்டில் வந்து ரன் ஆகும். இங்கே ஆன் எல்லாமே ஆனில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி அண்ட் ஹோஸ்டஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரே ஹோஸ்டஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து நியூ ஒரு ஹோஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் கொடுத்து இங்கே ஆட் பண்ணி அண்ட் வந்து இன்வென்ட்ரி ஃபைல் போய் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட் ஆகிடும். ஸோ நம்ம யூசர் லெவலில் ஸோ யூசர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து டீம்ஸும் நம்ம இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒன்றுமே இல்லைங்க. இவ்வளோ தான் AWSோட டவர் ஆக்சுவலி. ஸோ AWS டவருக்கும் ஆன்சிபிளோட ரெட் ஹேட் டவருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. சம் ஃபியூச்சர்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் வந்து இது வந்து ஓப்பன் சோர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் லெவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.